திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். அறுத்தன ஆறினும் ஆடின மேவி அறுத்தனர் ஐவரும் எண்ணிலி துன்பம் ஒருத்தன வல்வினை ஒன்றல்ல வாழ்வை நிறுத்தரம் ஈசனை வேண்டி நின்றார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள். திருமந்திரம் 4ஆம் தந்திரம் 13வது அத்தியாயத்துல நவாக்கிரியில நம்ம 1368 சிந்திக்க உள்ளோம். இந்த நவாக்கிரியில நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றது ஏதோ டெய்லி இந்த ஒரு மந்திரங்களையும் அவனுடைய அருளால் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்குது. இப்போ இந்த மந்திரங்களை நம்ம ஒரு நாளும் படிக்கும்போது என்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னம்னா, இப்போ ஐயா ராஜன் ஐயா கீழே இருக்கார். ராஜன் ஐயா அப்படின்னா அவர் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவார் இல்லைங்களா? கௌரி அம்மா அப்படின்னா உடனே அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. இப்போ என்ன ஒருத்தருக்கு பேர் கொடுத்துருக்குறோம். அப்போ இன்னைக்கு ஆணித்தரமாக எனக்கு ஒரு பெரிய புரிதல் என்னன்னா, அம்பிகையின் 9 எழுத்து மந்திர வடிவம் இது நவாக்கிரின்னு பேர் கொடுத்துருக்குறாங்க. இந்த கிளி முதல் சௌம் வரை அப்படின்ற அந்த 9 எழுத்துக்களை நாம உச்சரிக்கும் போது அம்பிகையை அமிர்தமாக காட்சியளிப்பாள் அப்படின்றது நம்பிக்கை. இது உணரப்படக்கூடிய விஷயம். அது இப்போ கண்டிப்பா நான் ஃபோன் பண்ணி ராஜன் ஐயா கூப்பிட்டேன்னா உதவினா கண்டிப்பா ராஜன் ஐயா செய்வார். அதே மாதிரி தான் இப்போ எனக்கும். எனக்கு நான் அம்மை வேணும், அப்போ நான் அம்பால எனக்கு காட்சி வேணும் அப்படின்னாக்கா இந்த 9 மந்திரங்களை நாம் உச்சரிக்கும் போது அவள் நமக்கு சக்கர வடிவத்திலே காட்சி தருகின்றாள் அப்படின்றது ஃபர்ஸ்ட் நமக்கு திருமூலர் மறைமுகமாக உணர்த்துகின்ற ஒரு விஷயமாக என்னால் உணர முடிகின்றது. சரி, ஜென்ரலாக சக்கரம் அப்படின்னா இந்த உலகத்தில் முதல்ல பார்த்தீங்கன்னா சக்கரம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் பெரிய மாற்றங்களே வந்தது. ஏன்னா ஆதிகால மனிதர்கள்ல இருந்து கல் உருண்டு வர்றதை பார்த்தான். சரி, உருளணும் அப்படின்னாக்கா உலகம் உருண்டை. அப்போ ஞானிகள் உணர்ந்திருக்கிறாங்க, பூமி உருண்டையா இருக்குது, எல்லாமே அதனோட ஆர்பிட்ல சுத்துது. அப்போ உருண்டைன்றது ஒன்று கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு நல்ல ஒரு விஞ்ஞான முன்னேற்றத்தில் மூமெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் பயன்படக்கூடிய விஷயமா இருக்கின்றது. அப்போ நான் கூட நினைக்கிறது என்னன்னா, நம்ம சதுரமாக போடுறோம், இதை போய் சக்கரம் அப்படின்னு சொல்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஒரு புரியாமையே இருந்தது. அப்புறம் தான் சொல்றது, சக்கரம் என்பது அங்கே சக்தி. டூ வீலராக இருக்கட்டும், காலில் போட்டுக்கிற சக்கரமாக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், ஈவன் ஃப்ளைட்டாக இருக்கட்டும். அப்போ அந்த மூமெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்டார்டிங் பாயிண்ட் சக்கரத்தில் வர்றதால நம்ம அம்பிகையின் சக்தி இது. இந்த இடத்துல நவாக்கிரி சக்கரம் அப்படின்றது அம்பிகையினுடைய சக்தி. அப்போ நம்ம சக்தியை பார்க்கணும், சக்தியை உணரணும், சக்தியை நாம் பயன்படுத்தணும், சக்தியை நாம் பெற வேண்டும். இப்படி நிறைய இருக்குது. இப்போ ஆகாரம் இருக்கு, ஆகாரம் சாப்பிட்றோம், பார்த்துட்டு ஆப்பிளில் உணர்வு இருக்கு, அதில் உணவு இருக்கு, சாப்பிட்டா நல்லதுன்னு உணர்றது ஃபர்ஸ்ட்டு, அதை ரெகுலராக சாப்பிட்றது செகண்டு, அதை அடுத்தவனுக்கு கொடுத்து மகிழ்கிறது தேர்டு, அதை அடுத்தவங்களை உணர வைக்கிறது ஃபோர்த்து. இப்படி அடிக்கிட்டே போகலாம். இப்படி தாங்க இதுவும். திருமூலர் நமக்கு உணர்த்து வருகின்ற இந்த நவாக்கரி சக்கரம், இதிலே காட்சியளிக்கப்படுகின்றால் சக்தி இருக்கின்றது. சக்தியை பயன்படுத்த உணர முடியும், பெற முடியும், அப்புறம் பயன்படுத்த முடியும். அது அப்பாற்பட்ட விஷயம். அது நம்ம அடுத்த நாள் லைனுக்கு போக வேணாம். இப்போ அம்பிகையினுடைய சக்தியை நாம் பெற முடியும், உணர முடியும் அப்படின்றது ஒரு நான் உணர்ந்த வரையில் சொல்லுகின்ற ஒரு விஷயமாக இருக்கின்றன. அதனால இந்த நேத்தி கூட நான் கௌரி அம்மாவட்ட டிஸ்கஸ் பண்ண முந்தானத்து கூட இந்த 9 மந்திரத்தை ஃபர்ஸ்ட் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணேன். அப்படி பண்ணும்போது பெருசா வந்தது ஒரு பெரிய அச்சரம். இப்போ நம்ம கூட இந்த வாரில் பார்த்த ஒரு நிறைய ஏவுகணைகள் அனுப்பி எதிராளியை அழிக்கின்ற மாதிரி
நமக்கு ஒரு பிரச்சனைகள் வரும்போது ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட் அப்படின்றத ஒரு உணர முடிகின்றது. அதை கூட நான் ஒரு இன்னொரு உணர்தலில் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, இந்த 9 மந்திரங்களை மட்டும் கட்டமாக போட்டு சுருக்கமாக வச்சுக்கிட்டு அது மூலமாகவே நம்ம வந்து அம்பிகையை வந்து நம்ம வந்து காட்சிப்படுத்தலாம், சக்தி பெறலாம் அப்படின்றத நன்மைகளை பெறலாம். முக்கியமானது என்னன்னீங்கன்னா, நம்ம ஆன்மாவுக்கு தேவையான உயிராற்றல் மேம்படுங்க. இதுதான் வந்து உணர்ந்து சொல்லக்கூடிய விஷயமா இருக்கின்றது. சரி, இன்னைய பாட்டுக்கு வருவோம். அப்ப இன்னைக்கு நாம என்ன பண்றோம்னு சொன்னா, அந்த 9 நவக்கிரக எழுத்துக்களை அம்பிகையினுடைய சக் அ சக்தியை பெறுவதற்காக அத நாம வந்து பல வழியில சொல்லியிருக்கிறாரு. உங்களுக்கு தோன்ற வழியில செய்யுங்க. நேத்து கூட சரவண ஐயாட்ட டிஸ்கஸ் பண்ணேன். ஐயா அந்த மந்திரத்த எப்படி செய்யறது? அவரு சொன்னாரு, "சார் அத்திப்பலகை சொல்லுவார்ன்னு நெனைக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்." அப்ப அதில வந்து எப்படி சார் வந்து கிரைண்டிங் பண்றதா? இல்ல எழுதுறதா? அப்படிங்கும்போது ரொம்ப சிம்பிளா சொல்ட்டாரு. சார் ஒரு பலகை எடுங்க. விபூதி, குங்குமத்தில கூட அந்த எழுத்துக்கள எழுதுங்கன்னாரு. அப்ப இயற்கையோடு செய்யறது பெஸ்ட்டு அப்படின்னாரு. ரொம்ப அட்டகாசமா ஒரு விளக்கம் கிடைச்சது. அ அது இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அந்த மந்திரத்தை வச்சுக்கிட்டு, இப்ப எல்லாரும் அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். கிருத்திகா அம்மா சொல்ற மாரி, நமக்கு திருமலர் ஐயா வந்து கைப்பிடிச்சு ஒண்ணு ஒண்ணா சொல்லி, இத்தன நாளா அந்த மந்திரம் படிச்சதுக்கு அப்புறம், நானே நேத்திக்கு தான் உட்காந்து அந்த 9, 9ம் 81 எழுத்துக்கள டிசைன் பண்ணேன். எழுதி பார்த்தேன். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா இன்டிமேஷன் குடுக்குறாரு நமக்கு. இப்ப அதுக்கு அடுத்து என்ன சொல்றாரு, அந்த மந்திரங்களை நாம் நறுமண பொருட்களைக் கொண்டு வணங்க வேண்டும், பூஜிக்க வேண்டும் அப்படின்றாருங்க. ஃபர்ஸ்ட்டு சந்தனம் குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம். குங்குமம், கஸ்தூரி, ஜவ்வாது, புனுகு, நெய், பச்சை கற்பூரம், கோரோசனை, பன்னீர்ன்னு 9 வாசனை திரவியங்கள். இத வச்சுக்கிட்டு நம்ம உண்மையிலேயே செஞ்சோம்னு சொன்னோம்னா, அத அடைய முடியும் அப்படின்றதுக்கு ஒரு உணர்வு எனக்குள்ளே ஏற்படுகின்றதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமிதம் கொள்கின்றேன். மிக்க மகிழ்ச்சி. இந்த இந்த படிக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில இவ்வளவு ஆன்றோர் பெருமக்கள், சிவனடியார்கள் இருக்கிறதுல சபைகள நான் ரொம்ப பெருமிதம் அடைகின்றேன். அதனால அந்த 9 எழுத்துக்கள மட்டுமாவது ஒரு குறிப்பு வச்சு, அத வந்து பாருங்க. நேத்து சரவண தான் சொன்னாரு. சார் நீங்க சாமி பூஜையில வைக்கலாம். போம்போது வரும்போது பார்க்கலாம். அதனோட வைப்ரேஷன் உங்கள கண்டிப்பா இம்பாக்ட் பண்ணும் அப்டின்னாரு. அ கிருத்திகா அம்மாட்ட கூட இத பத்தி டிஸ்கஸ் பண்ணணும்னு நெனச்சிட்டு இருந்தேன். அப்புறம் அப்படியே டைவர்ஷன் ஆயிடுச்சு. இன்னைக்கு கிருத்திகா அம்மாவும் நல்லா சொல்லுவாங்க. வாருங்க கௌரி அம்மா. வணக்கம். மிக்க நன்றி. நன்றிங்கய்யா. அருமையான புரிதலுங்கய்யா. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாரி நீங்க தேவிய பார்க்க முடியும் அப்படிங்கிறதும் அது ரொம்ப உண்மை ஐயா. உண்மையான விஷயம் அது. அது எந்திர வடிவத்தில, மந்திர வடிவமா, எந்த வடிவமா உணர்வுலயும் நம்மள அவங்கள காட்சி பார்க்கலாம். கனவுலயும் வருவாங்க. அது மாரி நம்ம தவத்துல வருவாங்க. அ சும்மா இருக்கும்போதும் அவங்களோட காட்சி புரியும் நமக்கு. அந்த இது அது உண்மையான விஷயம் தாங்கய்யா. நல்லா இருந்துச்சு. அருமையா இருந்துச்சுங்க. நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. மந்திரம் 1368. ஆகின்ற சந்தனங் குங்குமம் கத்தூரி, போகின்ற சாந்து சவ்வாது புழுகுனை, ஆகின்ற கற்பூரம் ஆகோசன நீரும், சேர்கின்ற 9 சேரணி வைத்திடே. இதுக்கான கமெண்ட்ரி. The very puja to Shiva becomes incense. The emerging fragrance is at once physical and spiritual. இதில் வந்து இப்போ நம்ம இப்போ இந்த எந்திரத்தை வந்து சக்தி ஊட்டுறதுக்கும் அதுக்கு ஒரு வலுவூட்டுறதுக்குமான விஷயங்கள் இது எல்லாம் பொதுவாக எல்லா எந்திரத்துக்குமே இந்த எந்திரத்துக்குன்னு இல்லை, எல்லா எந்திரத்துக்குமே இந்த ஒரு முறை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதில் வந்து 8 வாசனை 9 வாசனை பொருட்கள் நம்ம இதில் திருமூலர் சொல்கிறது வந்து 9 வாசனை பொருள்களை வைத்து கலந்து அதில் வந்து நம்ம வைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பாடலோட இது. ஆனால் நம்ம இதில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நடைமுறையில் இருக்கிறது வந்து அஷ்டகந்தம்னு சொல்லுவாங்க. அஷ்டகந்தம்ங்கிறது இப்போ எல்லா கடையிலையுமே கிடைக்குது. நார்மலாக சந்தன பவுட்ரு கூட
எங்க வீட்லயுமே நான் வச்சிருக்கேன். சந்தன பவுடர்ன்னு வாங்குனேன் நானு. அதுல அஷ்டகந்த சந்தன பவுடர் இருந்தது. எனக்கு அது அது ஏதோ பிராண்ட் நேம் போட்டிருக்குன்ற மாரி வாங்குனது தான் அது. ஆனா இப்ப படிக்க படிக்க தான் அந்த அந்த இதோட பொருள்லாம் நெறைய புரிய வருது. அஷ்டகந்தம்னா 8 வாசனை பொருள்கள். இதுதான் வந்து நடைமுறையில இருக்க அந்த எந்திரத்துக்கு நம்ம குடுக்குற விஷயம். எல்லா எந்திரத்துக்குமே குடுக்குற விஷயம். நான் வந்து இந்த சாமிக்கு பொட்டு வைக்கிறது, கதவுக்கு பொட்டு வைக்கிறது, அப்புறம் சரஸ்வதி பூஜைக்கு எல்லாத்துக்கும் நம்ம பொட்டு வைக்கிறது, அதெல்லாம் இருக்கும் இல்லையா? அதுக்கு தான் நான் வாங்குனது அது. அதே மாரி இதுல இதுல சொல்றது வந்து 9 சொல்றாங்க. அதுல பன்னீரும் சேர்த்திருக்கிறாங்க. அம் இப்ப இதுல பார்க்கலாம். ஆகின்ற சந்தனம், குங்குமம், கத்தூரி. ஆகின்றன்றது நான் இங்க வந்து செய்யப்படுகின்ற அப்படின்ற மாரி அந்த அர்த்தத்துல எடுத்துக்கிறேன். செய்யப்படுகின்ற சந்தனம், குங்குமம், கத்தூரி. கத்தூரிங்கிறது தான் இப்ப நம்ம யூஸ் பண்றது. அந்த அஷ்டகந்தத்துல ஒரு பொருளா இருக்கிறது வந்து கஸ்தூரி தான். நம்ம இதுல சொன்ன அதே பொருள் தான். 1, 2 இப்ப மாறி இருக்குது. கத்தூரினே ஒண்ணு இருக்குது. அது கத்தூரி மான்ல இருந்து எடுக்கிற ஒரு வாசனை பொருள் தான் அது. ஆனா இப்ப வந்து கஸ்தூரி மஞ்சள வந்து சேர்க்குறாங்க. அது கொஞ்சம் இது மாறி இருக்கிற ஒரு விஷயம். போகின்ற சாந்து சவ்வாது புழுகுனை. நான் போகின்றன்ற இங்க வந்து அந்த தன்மையோட அந்த சந்தனம், குங்குமம், கத்தூரியோ தன்மையோட சேர்ந்து ஒத்து போகின்ற சாந்து சவ்வாது புழுகுனை. ஏன்னா ஒரு மிக்சிங் நடக்கிறப்ப எல்லாமே அதோட தன்மையிலேயே இருக்கணும். அதே சமயம் அந்த வாசமும் வரணுங்கிறது. ஆகின்ற கற்பூரம் ஆகோ ஆகோசன நீரும். கற்பூரம், பச்சை கற்பூரம். அப்புறம் ஆகோசனம். ஆகோசனம்ங்கிறது இங்க இப்ப நம்ம இதுல வந்து கோரோசனை. ஆனா பசு. அதோட கோசனம். கோசனைனா கோரோசனைன்னு இப்ப கடைகள்லாம் கூட கிடைக்குது. அந்த அஷ்டகந்தத்திலயும் அதுவும் மெயினான ஃபர்ஸ்ட் பொருளா இன்கிரீடியன்ட்டா இருக்கிறது வந்து அந்த கோரோசனை. அதுவும் வந்து பசுவோட பித்தப்பையில இருந்து எடுக்கிற ஒரு பொருள் தான். அது பசு இறந்த பிறகு தான் அது அந்த பித்தப்பையில அது வேஸ்ட்டா போற பொருள் தான். ஆனா அதுவும் வந்து வாசம் மிகுந்ததும், அதே சமயம் மருத்துவ குணம் மிகுந்ததும் கூட அது. அதுவும் வந்து அந்த அஷ்டகந்தத்துல மெயினான ஒரு பொருளா இப்பயும் அத வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு, இப்பயும் அது நடைமுறையில இருக்கிறதா நீங்க அ கடையிலயும் எல்லா கடையிலயும் அதாவது சித்த மருத்துவ கடையில, அ அப்புறம் நாட்டு மருந்து கடையில, அப்புறம் பூஜை பொருட்கள் கடையிலயும் இப்பலாம் கிடைக்குது. ஆனா அதெல்லாம் ஒரிஜினலா இருக்குமான்றதெல்லாம் அதுதான் இப்ப இப்ப இருக்கிற சந்தேகமே. அடுத்தது வந்து பன்னீர். இதையெல்லாம் சேர்ந்து குழைத்து, அது ஒரு சந்தனம் மாதிரி நம்ம ரெடி பண்ணி, நம்ம அத வந்து பூசணும் அப்படிங்கிறது வந்து, இப்ப எல்லா எந்திரத்துக்கும் இருக்கிற ஒரு சடங்கு முறை தான். இதனால என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வாசனை பொருள்களுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கு. அ மன தூய்மை குடுக்கிறது, தெய்வீகத்தை ஈர்க்கிறது, நம்மளோட அ சாமி கும்பிடுற அந்த தந்திர முறையிலே நீங்க பார்த்தீங்கன்னாலே, நம்ம வத்தி, சாம்பிராணி, பூ, நம்ம போடுற எல்லா விஷயங்களுமே வந்து வாசனை மிகுந்ததா தான் இருக்கும். அந்த வாசனை எதுக்கு அப்டின்னா, நம்ம மனம் வந்து இறையிலே லயித்து இருக்கணும் அப்டிங்கிறதுக்கும், அந்த பாசிட்டிவிட்டிய கொண்டு வர்றதுக்கும், அந்த இறைய ஈர்க்கிறதுக்கும் சரி, நம்ம மனம் அத நோக்கி மட்டுமே போகணுங்கிறதுக்கும் சரி, அப்புறம் அந்த தூய்மை, அ மன தூய்மை ஆகட்டும், இட தூய்மை ஆகட்டும், அதுல இருக்க அந்த நீங்க ஒரு வாசனை போடும்போதே அங்க நெகட்டிவிட்டிலாம் போயிடும்ன்றது, அ காலங்காலமா நமக்கு தெரிஞ்ச அந்த சாம்பிராணி நம்ம வீடு முழுக்க சாம்பிராணி போடுறதே அந்த ஒரு விஷயம் தான். அந்த நெகட்டிவிட்டிலாம் போயி, அந்த வாசனை மிகுந்து தூய்மை அடையணுங்கிறது. இது எல்லாமே நம்ம மனதுக்கும் மெயினா நம்ம மனதுக்கும், நம்ம இறைய நோக்கி நம்ம மனது திரும்பணும் அப்படிங்கிறதுக்கான அம் சடங்கு முறைகள் தான் இது எல்லாமே நானும் பார்க்குறேன். சேர்கின்ற 9ம் சேர நீ வைத்திடே. இது அனைத்தையும் சேர்த்து நீ அந்த யந்திரத்துக்கு வைத்திடு அப்படிங்கிறது தான். இத வந்து நம்ம ஆனா இப்ப எல்லா இடத்துலயுமே கிடைக்குது. இந்த அஷ்டகந்த சந்தன பவுடரு, அஷ்டகந்த ம், குங்கும பவுடருன்னும் கிடைக்குது. அத வந்து நம்ம பன்னீர குழச்சு நம்ம வந்து நான் வந்து இது எனக்கு இது இது மாரி பன்னீர குழச்சு வைக்கணுங்கிறது தெரியாது. எங்க வீட்ல பன்னீர் இருந்ததுனால நான் அந்த நான் அஷ்டகந்த பவுடர் வாங்கணும்னு வாங்கல. பன்னீர் குழச்சு வைக்கணும்னும் தெரியாது. ஆனா நான் சந்தன பவுடர்ன்னு வாங்குறப்ப நான் இது ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். அதாவது இப்ப நார்மலா சந்தன பவுடர் வாங்கும்போது எப்படி இருக்கும்னா, அந்த இப்ப வச்சு ஒரு 2 நாள் அது உதிர்ந்துற மாரி ஆயிடும். இது வந்து கொஞ்சம் அந்த வெண்ணெய் வெண்ணெய் மாரி நல்லா பேஸ்ட்டா இருக்கும்.
அதனால அந்த பேஸ்ட்டா வாங்குனா அது ரொம்ப நாளைக்கு அப்படியே நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு, பொட்டு வச்சாலும் நல்ல ஸ்மெல் இருக்குன்ற மாரி நான் அத வாங்க ஆரம்பிச்சேன். அதோட அருமைலாம் தெரியல. அதே மாரி பன்னீர் குழச்சு வச்சா இன்னும் வாசமா இருக்குமே! அப்புறம் வாசலுக்கு அந்த வாசல் படி இருக்கும் இல்லையா? அங்கேயும் அந்த மஞ்சள் தடவுவோம். ஆ சைட்லயும் தடவுவோம், அந்த படியிலயும் நிலப்படியிலயும் நம்ம தடவுவோம். அதுக்கும் பன்னீர கலந்து வைக்கும்போது, அது அவ்ளோ ஒரு பாசிட்டிவிட்டி ஃபீல் ஆகும் நமக்கு. அவ்வளவு அந்த ஸ்மெல்லு. அது நீங்களும் அது எனக்கு தெரியாமயே இத செஞ்சுட்டு இருக்கிறேன். அது வந்து இப்ப தான் இந்த பாடல பத்தி நான் பார்க்கும்போது தான் இது எனக்கு புரிய வருது. இது இது ஏதோ ஒண்ணு கனெக்ஷன் இருக்கு போல இருக்கே! இதெல்லாம் இப்ப தான் அதாவது எல்லாமே தெரிஞ்சு செய்வாங்க. செஞ்சுட்டு இப்ப தான் தெரியுறேன். இதெல்லாம் இந்த மாரியான விஷயங்கள்லாம் இருக்குதா? அப்படிங்கிற மாதிரி. நீங்க உங்களுக்கு அந்த மாரி கிடைக்கணும்னாலும் அந்த சந்தன பவுடர் இருக்கு. அஷ்டகந்த சந்தன பவுடருன்னே இருக்கு. சந்தனத்தோட கலந்திருக்கு. இல்ல வெறும் அஷ்டகந்தம்ன்னும் இருக்கு. இந்த 8 பொருள்கள் சேர்த்திருக்கு. அதிலோட நீங்க பன்னீர சேர்த்துக்கிட்டா அந்த 9 பொருளாவும் ஆகும். இது பிக் பாஸ்கெட்ல கூட இருக்குது. அஷ்டகந்தம்னு அந்த மாதிரி. ஆன்லைன்லயும் நீங்க பார்க்கலாம். இல்ல நாட்டு மருந்து கடையிலயும் பார்க்கலாம். பூஜை பொருட்கள் இதுலயும் நீங்க பார்க்கலாம். அது வாங்கி நீங்க இது வச்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க சாமி படத்துக்கு பொட்டு வைக்கிறது, உங்களுக்கு நீங்க வச்சுக்கிறதுக்கு, வீடு நிலவாசல் அதுலலாம் வைக்கிறதுக்கு, இதுக்கெல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது என்னோட அனுபவத்தையும் சேர்த்து சொல்றேன். ஆனா இத நான் படிக்கும்போது, இது இது எந்திரத்துல எல்லாத்துக்குமே இது ஒரு சடங்கு முறை தான் அப்படிங்கிறதையும் நான் புரிஞ்சுக்கிறேன். இதெல்லாம் தான் இந்த பாட்டுலருந்து நான் புரிஞ்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. கிருத்திகாம்மா எனக்கு தெரியல எங்க இருக்காங்க? கீழ இருந்தாங்க. கிருத்திகாம்மா இருக்கீங்களாம்மா? வாங்கம்மா. ஆனா இன்வைட் பண்ணிட்டேன். வந்திருக்கு. இன்னும் வரல. ரங்கப்பன் சார் கூட வந்திருக்கிறாரு. டெய்லி 10 நிமிஷம் புத்தகங்கள்ல இருந்து டிஸ்கஸ் பண்றாரு போல இருக்கு. மிக்க நன்றிங்க ஐயா. வாருங்கள் தளத்துக்கு. நீங்களும் ஆர்வம் இருந்தால் திருமந்திரத்தை படித்து நுகர்ந்து எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். நன்றிங்க ஐயா. வாருங்கள் அம்மா. கிருத்திகாம்மா வணக்கம் அம்மா. நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். லயனையா சொன்னதும் சரி, கௌரிமா சொன்னதும் சரி, நமக்குள்ள எப்படி இந்த விஷயங்கள் நம்மை மாற்றுகிறது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு எடுத்துக்காட்டு. தே ஆர் ஆல் லிவிங் எக்ஸாம்பிள்ஸ். வி ஆர் ஆல் லிவிங் எக்ஸாம்பிள்ஸ். அவங்க மாத்திரம் இல்ல, நம்மளும் அப்படிதான். ஏன்னா அப்படிதான் திருமூலர் நமக்கு சொல்லி தருவாரு. எந்த ஒரு விஷயமும் அதுதான் ஞானம்ங்கிறதே அதுதான். அறிதல், பின்னர் தெளிதல், உணர்தல். அப்போ நம்ம ஏதோ ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருப்போம், திடீர்னு அதுல இருக்கக்கூடிய அந்த நுணுக்கம் புரிய ஆரம்பிக்கும். அதுதான் ஞானம். ஏன்னா நம்ம மரான்னா அது ராமன்னு மாறும். ஆனா மரான்னு சொல்லணும் முதல்ல. அதனாலதான் இந்த கேள்விக்கு இப்ப இருக்கிற நான் இன்க்ளூடிங் மீ நிறைய கேள்வி கேட்டிருக்கேன். இது என்ன, அது என்ன, அது என்னன்னு பகுத்தறியணும், கேள்விக்கு பதில் இருக்கணும், எல்லாமே சயின்டிபிக்கா ப்ரூவ் ஆகணும், இப்படி எல்லாம் நம்மளும் நினைச்சவங்க தானே. ஆனா நீங்க பாருங்க, ஐம் கோயிங் பேக் டு பேஸ். நான் என் பசங்க சொல்லுவாங்க, அம்மா நீ ரொம்ப ஆர்த்தடாக்ஸா பின்னாடி போயிட்டு இருக்க அப்படிமா. இல்ல, ஆக்சுவலா அப்படி கிடையாது. அங்க இருந்துதான் வந்தோம் நம்ம. கேள்வி கேட்டு தெளிஞ்சு பின்னாடி போகும்போது ஒரு 1000 கேள்வி கேட்டிருப்போம், 3000 பதில் வந்திருக்கும். அப்புறம் மீதம் இருக்கக்கூடிய 7000த்துக்கு நம்ம கேள்வியை கேட்க வேண்டிய தேவையில்லை. ஏன்னா திஸ் இஸ் மோர் தேன் எனஃப் ஆன் சாம்பிள். அதனால ஒரு சில விஷயங்களை கேள்வி கேட்காம ஒத்துக்கிறது நல்லது. அந்த மாதிரிதான் காலைல எந்திரிக்கணும், பல்லு தேய்க்கணுங்கிற மாதிரி, வெள்ளிக்கிழமையானா விளக்கு தேய்க்கணும், சந்தனம் குங்குமம் இடணும், நிலக்கிடணும், அது பண்ணணும், இது பண்ணணும். வீடானா சாயங்காலம் ஆனா விளக்கேத்தணும், காலையில ஆனா விளக்கேத்தணும், பத்தி ஏத்தணும், சாம்பிராணி போடணும். இது எல்லாமே நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்தது. வாசனை மலர்களை வீட்டுல வைக்கணும், எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் தினம் பூஜை பண்ணணும், எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் வாசனையான இந்த மாதிரியான விஷயங்களை, கந்தங்களை எடுத்துட்டு வந்து வீட்டுல வைக்கணும், அது அபிஷேகத்துக்கு கொடுக்கணும். இன்னும் பாத்தீங்கன்னா இதெல்லாம் பண்ண அபிஷேக நீரை வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து தெளிப்பாங்க. இதெல்லாம் கூட நடக்கும் கோவில்ல.
கோவில்ல இருந்து அபிஷேகம் இதெல்லாம் கலந்துதான் அபிஷேகம் பண்ணுவாங்க. அப்ப அந்த நீரை எடுத்துட்டு வந்து தெளிப்பாங்க. அப்ப அதெல்லாம் பண்ணணும். இப்படி எல்லாம் சொன்னப்போ நம்ம எல்லாம் கேள்வி கேட்டோம். ஆனா அதுக்குண்டான அடிப்படை எல்லாமே இதுதான். அததான் சொல்றாரு. ஆகின்ற சந்தனம் குங்குமம் கத்தூரி போகின்ற சாந்து ஜவ்வாது புனுகு நெய் ஆகின்ற கற்பூரம் ஆகோசனம் நீ சேர்கின்ற 9 சேர நீ வைத்திடே அப்படின்னு சொல்றாரு. இது வந்து நம்ம முதல்ல வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக எல்லாமே வெளியில பண்ணணும். ஐயா சொன்னார்ல அந்த மாதிரி எழுதணும். முதல்ல பேப்பர்ல எழுதணும். அதை எழுதும் போதே நமக்கு தெரியும் அது எவ்வளவு பெரிய விஷயத்த நமக்கு பண்ணி தருது அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து பேப்பர்ல கட்டம் போட்டுட்டு முதல்ல பேப்பர்ல எழுதணும். அதுக்கப்புறம் நம்ம 2 பாடல் முன்னாடி பார்த்திருப்போம். மர உரி அப்படின்ட்டு சொல்லக்கூடிய அந்த துணி, அந்த அதுக்கு என்ன பட்டை வேணா உபயோகம் பண்ணலாம், எந்த மர உரி வேணாலும் உபயோகம் பண்ணலாம். அந்த அதுக்கு ஒரு பலகைக்கு ஒரு மரத்துக்கு என்ன பலன்கிறத இன்னும் ஒரு நம்ம 2-3 அத்தியாயம் முன்னாடி பார்த்திருப்போம். ஐ திங்க் பைரவி மந்திரத்திலயா இதுலயோ அட்டகன்மம் பார்க்கும்போது பார்த்திருப்போம். அந்த திருப்புரை சக்கரத்திலயா அதுல பார்த்திருப்போம். அந்த மாதிரி முதல்ல எல்லாமே உலகியலாதாங்க பண்ண முடியும். அதை தாண்டிதான் ஞானத்துக்கெல்லாம் திடீர்னு எல்லாம் வந்துட மாட்டாங்க. ஞானத்துக்கு வருவோம். எப்போ வரும்? உலகியெல்லாம் எதுவுமே வேண்டாம் ஞானத்துக்கு வருவோம். எப்ப எங்கேயாவது ஒரு பெரிய இடத்துல அடி வாங்கிட்டு அதுல இருந்து மீற முடியாம தவிச்சு அதுக்கப்புறம் ஞானம் வரும். எல்லாத்துக்கும் அடி கிடைக்கும். இல்ல எல்லாத்துக்கும் ஒரு உணர்தலுக்கு ஒரு பாயிண்ட் வேணும். ஒரு சிலர் ஆன்மாக்களுக்கு அது தேவைப்படாது. என்ன ஆகும்? ரமணர் மாதிரி ஆட்களுக்கு 7 வயசுல வந்துருச்சு. ஆனா நமக்கெல்லாம் அப்படி வரல. 40 வயசுல அடி வாங்க வேண்டி இருந்தது. அதுதான் வந்தது. ஒரு சில அதனால உலகியெல்லாம் போறதுல தவறே இல்லை. செல்வம் வேணும்னு பண்ண ஆரம்பிங்க, இல்ல மன அமைதி வேணும்னு பண்ண ஆரம்பிங்க, இல்ல புகழ் வேணும்னு பண்ண ஆரம்பிங்க, தப்பே இல்லை. ஆனா பண்ண ஆரம்பிங்க. ஒரு கட்டத்துல அது தன்னால டைவர்ஷன் எடுத்துரும். அது பண்ணிடும். இந்த கௌரிமா யோசனையே இல்லாம நான் இயல்பா பண்ணேன், இப்ப அதற்கு உண்டான பொருள் புரியுது அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் விஷயம். அது பண்ண ஆரம்பிச்சா போறோம். நான் எப்பவும் சொல்றதுதான், மகாவீரர் வந்து ஒரு திருடனுக்கு கூட தீட்சை கொடுத்தாரு. ஏன்? நீ இதை பண்ண ஆரம்பி, நீ அதை விட்டுருவ அப்படின்னு. அதுதான் கான்செப்ட். அப்ப அந்த மாதிரி இந்த இடத்துல முதல்ல மர உரியில பண்ணு அப்படின்னு அவர் சொன்னார் இல்லையா? அதை பண்ணிட்டு நைவேத்தியங்கள் பண்ணிட்டு அதை அடுத்த பாடல்ல சொன்னாரு. இப்ப வந்து கந்தங்களை சாற்ற சொல்லுகிறார். அப்போ இந்த இடத்துல சந்தனம்ங்கிறது டைரக்டா நமக்கு கிடைக்கக்கூடியது. சோ அது வந்து இயற்கையோடு இணைந்தது. அப்புறம் நம்மளோட எஃபர்ட். அப்போ இது எல்லாமே நம்ம அப்படி பார்க்க முடியும். போகின்ற சாந்து அப்படின்னாலே கலவை, அதுதான் அந்த சாந்துன்னு சொல்லுவோம். அப்ப இதுல வந்து எதெல்லாம் ஏதோ நிறைய விஷயங்கள் கலக்குறோம். என்னெல்லாம் அப்படின்னாக்க ஏலம், லவங்கம், துளசியினுடைய நீரு, இல்ல அதுலயும் வித்தியாசங்கள் நிறைய இருக்கு. இந்த செடியினுடைய நீர் சேர்க்கலாம் அப்படின்லாம் இருக்கு. சோ அந்த மாதிரி நம்ம வந்து சேர்த்து அந்த சந்தனத்தை அரைப்போம். இந்த நீங்க நம்ம கலசம் வைக்கும் போதே பாத்தீங்கன்னா தெரியும். இந்த ஏலமும் லவங்கம் இதெல்லாம் போடாம அந்த கலசத்துல தண்ணி வைக்க மாட்டாங்க, வைப்பாங்க. அதுக்கு மேல இந்த துளசியும் போடுவாங்க. இப்படி எல்லாம் பண்ற அந்த நீரை வந்து இந்த சந்தனத்துல சேர்க்கும் போது அது வேறு ஒரு தன்மையை கொண்டு வந்து தரும். சோ இப்ப இந்த இடத்துல சந்தனம்ங்கிறது இயற்கையா கிடைக்கக்கூடியது. அடுத்தாப்புல இந்த சாந்துங்கிறது நம்மளோட எஃபர்ட்டோட கிடைக்கக்கூடியது. அதுக்கப்புறம் புனுகு நெய் அப்படின்றாங்க. புனுகு அப்படிங்கிறதும் இயற்கையில இருந்து கிடைக்கிறது. பூனையில இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு மனம் மிகுந்த பொருள். அதுக்கப்புறம் நெய் நமக்கு தெரியும், பசுல இருந்து கிடைக்கிறது. அப்புறம் ஆகின்ற கற்பூரம் அப்படின்னா, கற்பூரம் வந்து இயற்கையில இப்ப இருக்கிற கற்பூரம் எல்லாம் பிளாஸ்டிக் கற்பூரம், பட் இயற்கையில கிடைக்கக்கூடியது, அந்த பால்ல வரக்கூடியது. அப்ப அதுவும் அந்த இடத்துல இயற்கை. அதுக்கப்புறம் ஆகோஷனம் அப்படின்னா அது வந்து இன்னொரு உயிரிலிருந்து வரக்கூடியது. ஆகோஷனம் அப்படிங்கிறது வந்து ஈனா கன்றுன்னு சொல்லுவாங்க. அந்த அந்த பசு வந்து இறந்து போச்சுன்னா அதனுடைய உறுப்புல இருந்து எடுக்கக்கூடியதான் அந்த ஆகோசனம் என்று சொல்லக்கூடிய
அந்த கோரோசனை. இந்த 9ல நீங்க பாத்தீங்கன்னா 5 வந்து இயற்கையில கிடைக்கிறதா இருக்கும். மீதம் இருக்கக்கூடிய அந்த 4 இல்லைன்னா ரேஷியோ கூட மாறும். நான் இன்னும் உள்ள போல, எனக்கு நான் பார்த்திருந்தா அந்த அட்டவணை உங்களுக்கு தெளிவா சொல்லிருக்கலாம். எது எது அதாவது மொத்தத்துல இயற்கையில வரக்கூடியது, பின்னர் நம்மளுடைய எஃபர்ட்னால வரக்கூடியது, மற்ற உயிர்களில் இருந்து கிடைக்கக்கூடியது. அப்ப எல்லா உயிர்களுக்குள்ள இருந்தும் நமக்கு ஈன்றக்கூடிய ஒரு விஷயம், தரக்கூடிய ஒரு விஷயம். அப்ப வெளியில இருந்து வர்றது, இயற்கையில கிடைக்கிறது, நம்மளோட எஃபர்ட். இதுதான் விஷயம். இந்த இந்த இத வந்து நம்ம உடம்புக்குள்ள பாத்துக்கோங்க நீங்க. இயற்கையில கிடைக்கக்கூடிய அந்த பஞ்சபூதத்தினுடைய சேர்க்கை, நம்மளுடைய மூச்சு, அந்த மூச்சு செய்யக்கூடிய மாயம், அதுல வந்து நம்மளுடைய முயற்சி, அதுவும் ஒரு இடத்துல வச்சுக்கணும். ஏன்னா நீங்க இந்த இடத்துல இந்த சாந்து அப்படிங்கிற இடம் மாத்திரம்தான் நம்ம வந்து கலவை. எது இயற்கையில கிடைக்கக்கூடியத 4 விஷயத்த ஒண்ணு போல போடுறது, அது வந்து நம்மளுடைய செயல்பாடு. அப்ப அந்த இடத்துல மூச்சு, அந்த மூச்சை நம்ம எப்படி ரெகுலேட் பண்றோம், அதை எப்படி மனசை வந்து இந்த மூச்சை நோக்கி திருப்புறோம், அந்த மூச்சு வந்து நமக்குள்ள என்ன பண்ணுறது, இந்த இந்த பீஜங்கள் அந்த மூச்சோடு இயைந்து எங்கனம் வெளிப்படுகிறது, அதற்குண்டான பேஸ். சோ முதல்ல நம்ம இதெல்லாம் புரியணும் அப்படின்னாக்க நம்ம வந்து கற்பனையிலேயே பண்ணிட்டு இருக்க முடியாது. என்ன பண்ணணும், முதல்ல ஆக்சுவலா வேலை பார்க்கணும். துணியை வைக்கணும். இருக்கக்கூடிய சக்கரங்கள்லயே எது ரொம்ப உசத்தியானது அப்படின்னா அந்த மர உரி, அதாவது இந்த தோல், துணி, இந்த மாதிரி இடத்துல வரைகிற சக்கரங்கள் தான் ரொம்ப வசதியானது. இப்ப எல்லாரும் தகட்டுல பண்றாங்க, தங்கத்துல பண்றாங்க, வெள்ளியில பண்றாங்க, செம்புல பண்றாங்க, ஏதோ மெட்டல்ல எல்லாம் பண்றாங்க, பண்ணலாம். ஆனா அதோட ரொம்ப வசதியானது என்ன அப்படின்னீங்கன்னா அந்த துணியில அந்த அதற்குண்டான அந்த மர உரி, இல்லைன்னா துணி, இல்லைன்னா மரப்பட்டை தான், மரப்பலகை இல்ல, அந்த மாதிரி வரைஞ்சி நம்ம வச்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா தட்ஸ் a breathable ஆஸ்பெக்ட். அந்த அந்த பொருள் வந்து பிரீதபிளா இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு குறிப்பு. அப்ப அதனால அப்படி செய்ய சொல்லுவாங்க. சோ அதெல்லாம் வெளியில பண்ணி பழகணும். இப்ப நமக்கு ஒரு பூஜை நடக்கிறது, ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா புரியணும் அந்த பூஜை அப்படின்னா நம்ம அட்லீஸ்ட் அதனோட ஒரு முதல் கட்டமாவது நம்ம வீட்டுல பண்ணி பார்த்துருக்கணும். சுக்லாம்பரதரம் கொட்டி இருக்கணும், நைவேத்தியம் பண்ணி இருக்கணும், விளக்கு ஏற்றி இருக்கணும், ஆசமனம் போட்டு இருந்திருக்கணும், உட்கார்ந்து இருக்கணும், பூஜை பண்ணி இருந்திருக்கணும். அப்படின்னா அங்க பண்றது நமக்கு புரியும். அதேதான் வெளியில பண்ண உள்ளுக்குள்ள அது எல்லாமே நடக்கும். அப்போ இதெல்லாம் நீ சாற்றி அந்த, ஏன்னா இந்த சக்கர அமைப்பு முறையெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். எல்லாமே புறத்துல பண்றதுதான். ஆனா அது உள்ள என்ன மாற்றத்தை கொண்டு வருது, நமக்குள்ள எப்படி அது சக்கரமாக மாறுகிறது, நம்ம எப்படி அந்த சக்கரத்தை நாமாக மாற்றுகிறோம், நம்ம எப்படி சக்கரமா இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் நம்ம சக்கரம்னு வரும்போது எல்லா இடத்துலயும் பேசியிருக்கோம். அப்போ இந்த சந்தனம் சார்ந்துன்ற நறுமண பொருட்கள் சாற்றுவதும் நமக்குள்ளே நிகழக்கூடியதுதான். அத வந்து ஒன்னொன்னுக்கும் ஒரு தாற்பயம் இருக்கு. சந்தனத்தை எங்க இடணும், எங்க இடக்கூடாதுன்னு இருக்கு. எல்லா இடத்துலயும் சந்தனம் இட மாட்டாங்க. ஆனா இந்த சாந்துங்கிற விஷயத்த எல்லா இடத்துலயும் இடலாம். அப்ப அது என்ன, சந்தனம் என்ன, சாந்து என்ன, இதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சோம்னா நமக்கு இன்னும் நீண்டுகிட்டே போகும். எது கோரோசனை, இதெல்லாம் பாருங்க நீங்க. இந்த தாற்பயங்கள்லாம் நம்ம உள்ள போக ஆரம்பிச்சோம்னா இன்னும் அதிகமா இருக்கும். நம்ம ஒரு நாள்ல வேணாலும் பார்க்கலாம் ஒரு விஷயமா. ரொம்ப ஆழமான பார்வையை தரக்கூடிய ஒரு மந்திரம் இது. அதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றிங்கம்மா. நிறைய விஷயங்கள் கத்துக்கிறோமா, நிறைய சிந்திக்கிற விஷயங்கள் சொன்னீங்க. நன்றிங்க அம்மா. வாங்கம்மா விந்தியாம்மா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமலரே போற்றி. 1368வது திருமந்திரம். வாசனை பொருள்களோடு வழிபாடு செய்க. திருமந்திரம். ஆகின்ற சந்தனம் குங்குமம் கத்தூரி, போகின்ற சாந்து சவ்வாது புழுகு நெய், ஆகின்ற கற்பூரமாகோசன நீரும், சேர்கின்ற 9 சேர நீ வைத்திடே. அருமையான திருமந்திரம். குளிர்ச்சியை தருகின்ற சந்தனம்,
குங்குமம், கஸ்தூரி, கோரோசனை, சவ்வாது, புனுகு, நெய், பச்சை கற்பூரம், சாந்து ஆகிய 9 வாசனை பொருட்களையும் சக்கரத்துக்கு பூசி வழிபாடு செய்வாயாக. ஆகின்ற என்பதன் பொருள் அரைத்த அல்லது குளிர்ந்த. போகின்ற வாசனை வீசும். நீர் பன்னீர், தூய நீர். கழக வெளியீட்டில் பேரறிவு பேராற்றலின் வகை 9 என்பர். இவற்றையே நவசக்தி என்பர். 9 ஆற்றலையும் ஒரு புடை ஒப்பாக கூறப்படும் 9 பொருட்களை தொகையாக சேர்த்து வைக்கப்படும் முறைமை ஓதப்படுகின்றது. அவை வருமாறு: நன்மையாகின்ற சந்தனம், குங்குமம், கத்தூரி, எங்கனும் நறுமணம் பரவும் சாந்து, சவ்வாது, புனுகு, நெய், பச்சை கற்பூரம், கோரோசனை கலந்த தூநீர் என்பன. போகின்ற என்பது வாசனை வீசுகின்ற. ஆகோசனம் பசுவினின்றும் எடுக்கப்படும் கோரோசனை. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். அருமைம்மா. நன்றிங்கம்மா. வேற யாராவது கேள்வி இருந்தா கேட்கலாம். கேள்வி இல்லைன்னா தளத்தை நிறைவு செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறோம். அனைவருக்கும் நன்றி. எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தளம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் மிக்க நன்றி.